கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுமா? எடுத்து வச்சோம் போயிடுச்சு பாருங்க. எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க அவர் நல்லவர்ன்றத? கதையெல்லாம் விடக்கூடாது. ஆமேனா? உண்மையாலுமே ஆமேனா? கர்த்தர் பெரியவர் பாருங்க. இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு லகுவாய் பிட்டு கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். பெற்றோர்கள் எவ்வளோ முக்கியம் பாருங்க, சந்ததிகள் ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு. நான் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். சந்ததிகள், நீங்கள் அம்மா அப்பா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துறீங்களோ இல்லையோ, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண விட்டுட்டு போகணும். அதை விட ஒரு சொத்து எதுவுமே கிடையாது. சொந்த வீடு கொடுப்பாங்க, ஆனால் உள்ள வாசமாக இருக்க முடியாது. கர்த்தர் நல்லவருங்க. அதை ருசித்து பார்க்கிற கிருபையை அனுதினமும் ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நன்மை செஞ்சால் தான் நல்லவர் கிடையாது, சரிங்களா? கடினமான பாதையில் நடத்தும் போதும் நான் சொல்லணும் அவர் நல்லவர். அதுக்கு ஒரு ஞானம் வேணும் பாருங்க, இல்லையா? எனக்கு ரீசெண்டாக ஒரு gift கொடுத்தாங்க. ஒருத்தர் கார் வாங்கிக்க சொல்லி, ஓகேங்களா? நான் சொந்தமாக ஒரு வண்டி கூட இல்லை, எனக்குன்னு ஒரு 2 வீலர் கூட இல்லை. லகுவா எனக்கு ஒருத்தர் கார் கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லி, நான் ஏன் இதை சொல்கிற வரேன்னா, உடனே எல்லாரும் அந்த கிஃப்ட் வந்தோடனே எல்லாம் ஆண்டவர் நல்லவர், வண்டி இல்லாதப்பவும் அவர் நல்லவர் தான் அப்படின்னு எனக்கு தோணுது உள்ள. நம்ம இப்படி பழகிட்டோம், ஏதாவது கிடைச்சா நல்லவர்னு சொல்கிறது. அப்புறம் இல்லைன்னா காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, கண் இருக்கா, எல்லாம் இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து மூளை இருக்கான்னு கேட்குறாரு. உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசுகிறான். அவர் நடத்துகிற சபை, நான் இன்னைக்கு காலையில் அதை பிரசங்கமாகவே பண்ணேன். ஆனால் இங்கே ஒரு ஆலோசனையாக சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். நீங்கள் என்றைக்குமே கர்த்தர் எப்படி ஒருத்தனை நடத்துகிறாருன்றதை புரிஞ்சுக்கணும். புரியாமல் உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சாகிற வரையும் ஜபம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கர்த்தர் நடத்துகிற பாதை புரிஞ்சிருச்சுன்னா என்னக்கா பொழைச்சிக்குவீங்க. கர்த்தர் எப்படி நடத்துகிறாருன்னு புரிஞ்சிருச்சுன்னா, இன்றைக்கி ஏன் நமக்கு பொழைக்க தெரியல, அவர் எப்படி டீல் பண்ணுவாருன்னே உங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேன்சல் பண்ணணும்னா, உலகத்தானுடைய போக்கு என் போக்கு கிடையாது. அவன் சொல்லுவான் 30 வயசுக்குள்ளே என்ன ஆயிடணும், கல்யாணம் ஆயிடணும், நல்ல வேலை, அப்படிலாம் யார் சொன்னது? அவருடைய காலத்தில் எனக்கு காரியங்களை நேர்த்தியாக செய்வார். எனக்குன்னு ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, நான் அதில் நடக்க போகிறேன். மாமன் வீடு கட்டிட்டான்னு நான் கட்ட போகிறதில்லை. என்னங்க, மச்சான் வீடு கட்டிட்டாரு, அவர் ஒரு வண்டி வாங்கிட்டாரு, இன்னொருத்தங்க அல்ல அளவுகோல் நமக்கு. கர்த்தர் நமக்கு தம்முடைய திட்டத்தை அளவுகோலாக உங்களுக்கு வச்சிருக்கிறார். தேவ திட்டத்தை வாழ்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு சுகமான வாழ்க்கை, சரிங்களா? அவசரமே படக்கூடாது. என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா என்னை கொஞ்சம் கேவலப்படுத்தி சொன்னால் தான் அது சாட்சி. என்னங்க பாஸ்டர், 40 வயசு வரையும், இப்போ 42 ஆயிடுச்சு, 40 வயசு வரையும் சும்மா தான் இருந்தேன். என்ன ப்ரோ, எந்த பயம் கிடையாது. பொண்டாட்டி காசில் சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தேன். ஸோ இது உலகத்துக்கு எப்படி தெரியும் பார்க்கறதுக்கு? இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் சும்மா சொல்லுங்க,
நீங்களாம் வாங்கியிருப்பீங்க பேச்சு, தண்டச்சோறு அப்படியெல்லாம் இன்னும் யாரும் சொல்லலை. பின்னாடி சொல்லியிருப்பாங்க, முன்னாடி சொல்லலை. இது உலகம் என்ன சொல்லும், ஒரு தவறாக பார்க்கும் இல்லையா, சும்மா இருக்கிறான் சும்மா. ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் பாரு, வேலையே கூட கர்த்தர் அழகாக நடத்துவார். நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி என்ன பண்ணுங்க, நடத்துங்க. அப்படி வைராக்கியம். நம்ம அவரை நடத்தக்கூடாது, அவர் நம்ம. இந்த ஒரு சேஞ்சை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அற்புதத்தை. வீடு கட்டுறீங்கன்னா ஆண்டவர் சொல்லாமல் என்ன பண்ணாதீங்க. வீடு எத்தனை பேருக்கு வீடு வேணும்? சொந்த வீடு எல்லாம் சொந்த வீட்டில் தான் இருக்கீங்களா? என்ன மாதிரி லோன் கட்டிட்டு இருக்கீங்க? இல்லை கட்டி முடிச்சாச்சு. எந்த ஒரு காரியம் செஞ்சாலுங்க கர்த்தர் சொல்லாததெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. கர்த்தர் நடத்தாத பாதையில் நான் ஏன் நடக்க வேண்டும்? என்ன பாப்பா, நீங்கள் தான் நல்லா கவனிக்கணும், அவங்களை திருத்த முடியாது. அதனால் நான் எப்போவுமே ஃபோக்கஸ் யங் பீப்புள் மேலே இருக்கும். நீங்கள் நல்லா மண்டே ஆட்டிட்டு நீங்கள் பண்ணுறது தான் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது மாற்றம் அது சரியாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் மாற்றம் பண்ணணும் உங்களுடைய டீலிங்ஸ்லாம். கண்டிப்பாக நான் அப்படி தான் வேதத்தை தியானிக்கும் போது தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். என்னோடய மாற்றங்கள் எல்லாம் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் சொல்லாமல் ஊழியமே செய்ய மாட்டேன், சும்மா தான் இருப்பேன். சோறு போடுவியான்னு கேட்டேன். போடுவேன்னு சொன்னான். ஒரு 2 வீலர் கூட இல்லாமல் இருந்தேன் எனக்கு. நீங்கள் அது கேட்டிங்களா பாஸ்? அந்த செய்தியில் புதுசாக ஒரு இல்லை, போன மாதம் ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு காசு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணார். ஆண்டவர் சொன்னால் கொடுங்க ஐயா. எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ கவனிப்பாங்க பாரு, எனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? காசு 10 லட்சம். பா, ஒரு தரம் 10 லட்சம். இங்கே சொல்லுங்கய்யா நீங்கள். எனக்கு ஆண்டவர் சின்னதில் சொன்னது, நான் உனக்கு சும்மா தான் எல்லாம் கொடுப்பேன். வீடு வாசல் வீடு இருந்தால் வாசல் வந்துடும், வண்டி கார் எல்லாம். நான் 40 வயசு வரைக்கும் பொறுமையாக இருந்தேன். இப்போ 42 ஆச்சுல. வண்டியிலெல்லாம் என் ஒய்ஃபோட ஸ்கூட்டி பெப்பு ஓட்டிடும். பிங்க் கலர் ப்ரோ, மண்டகாயம் ப்ரோ, பிங்க் கலர் ஸ்கூட்டி பெப்பு விற்றுட்டோம். நல்ல வேலை. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 4 லட்சம் ஒரு தரம், 10 லட்சம் ஒரு தரம். வேறு நான் நம்ப முடியாத ஒரு அமௌண்ட் கொடுத்தேன். 20 லட்சம் கொடுத்தேன். கார் வாங்குறதுக்கு நான் சொன்னேன், ஐயா இது காரு தான் வாங்கணுமே, வேறு ஏதாவது ஊழியத்துக்கு எதாவது செய்யலாம், இது காருக்குன்னு தான் ஆண்டவர் கொடுத்தார். இவர் சனிக்கிழமை சொன்னார், ஓகேங்களா. அதுக்கு முந்தின சண்டே நான் சென்னையில் ஊழியம் பண்ணேன். நான் உடனே கிளம்பணும். அவர் எனக்கு தீர்க்க அந்த சர்ச்சில் அவர் எனக்கு இன்னும் யூடியூப்பில் இருக்காது. ஓகே, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு கார் கிஃப்ட் பண்ண போகிறார் பாஸ்டர், அது நானாக கூட இருக்கலாம் அப்படின்னாரு. ஓகேங்களா. அவர் சண்டே சொல்கிறாரு, சனிக்கிழமை இந்த ஃபோன் எனக்கு வருது. எனக்குன்னா அழுகிறதா, சாப்பிட்டு இருக்கும்போது 20 லட்சம் ஐயா, நான் வேற ஏதாவது ஊழியம் பண்ணல நோ அப்படின்ட்டு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீடு சந்திச்சு 10 நிமிஷம் தான் இருந்தாங்க வீட்டில். கொடுத்துட்டு போனார். நீங்க ஏசப்பா பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க மாங்குன்னு வேலை செஞ்சு பண்றத ஒரு நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடுவார். கர்த்தர்கிட்ட நீங்க முதலாவது ராஜ்யத்தை தேடுகிறவளா இருந்தீங்கன்னா, எனக்கு எவ்வளவு நிலம் கொடுப்பாருன்னு சொன்னா, இன்னைக்கு 2 அடக்க ஆராதனைங்க, 2 அடக்க ஆராதனை நடந்துடும். எனக்கு என்ன தெரியுங்களா, சபையில் ஜனங்களுக்கு தெரியல ஆண்டவர் எப்படி டீல் பண்றாரு. வெயிட் பண்ணி அவர் சோதிக்கிற அந்த காலத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி பொண்ணா விளங்கிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் மகிமை தான். அந்த காலம் வரையும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் பிரகாசம்தான். உங்கள் ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தடை செய்யவே முடியாது. இன்றைக்கி அது இல்லாமல்
அதாவது நான் பார்க்குறேன், ரொம்ப பாடுபட்டு தான் ஒரு ஊழியமாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், கட்டுறதா இருந்தாலும் எல்லாம் இந்த எனக்கு அமைச்சிட்டார். அப்படி ஒய்ஃபும் ஒன்றும் பேச மாட்டாங்க. சும்மா இருந்த காலத்துலேயும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்போ இருக்கிறவங்களாம் பயங்கரமான ஆளுங்க, முடிச்சிருவாங்க நம்மளை சும்மாலாம் இருந்தா. ஆனால் நீங்கள் தைரியமாக நிற்கணும். நான் அப்படி தான் நான் பழகி எத்தனையோ கர்த்தருடைய கரத்தின் கிரிகளை ருசி பார்த்து, நீ நல்லவர் அப்படி சொல்லும்போது அவ்வளோ அர்த்தத்தோடு நான் சொல்லுவேன், அவ்வளோ ஆழமாக அதை சொல்லுவேன். ஐயா நேசிப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம நிச்சயம் நேசிக்கிறையா. நான் தகுதி இல்லாத எனக்கு நீங்கள் இவ்வளோ செய்யும்போது, நீங்கள் தகுதியுள்ளவராக இருக்கிறீங்க. ஆராதனைக்கு, என் அன்புக்கு, என்னுடைய துதிக்கு, கனத்திற்கு, மகிமைக்கு. ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் இல்லாத ஒன்றும் வேண்டாம், தேவன் விரும்பாத ஒரு காரியம் வேண்டாம், எதுவுமே. அப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு நடக்கட்டும், உங்கள் திட்டம் எனக்கு நடக்கட்டும். உங்களை நான் குழப்பிட்டுலாம் இருக்க மாட்டேயா. நம்ம ஐடியாவை போட்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா எல்லாம் குழப்பிட்டு கிடக்கும். அவர் ஒன்று செய்யணும்னு நினைப்பார், நீங்கள் ஒன்று நோட்டு புக்கில் எழுதிக்கிட்டு டிக்கு போடணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பீங்க. 27 வரக்குள்ள இங்கே ஒரு டிக் போடணும். ஆண்டவரே, விசுவாசத்தோடு கேட்குறேன். நான்லாம் அப்படி கேட்குறது ஜெபமே, விண்ணப்பமே அவர் சொல்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் விண்ணப்பமே செய்வேன். இல்லைன்னா அவர் துதிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லுவார், இதுக்காக ஜெபம் பண்ணுன்னு. அதுக்கு மட்டும்தான் ஜெபம்னு ஒன்று பண்ணுறது. இல்லைன்னா ஒரு சமூகத்தில் என்ஜாய் பண்ணுறது தான் நமக்கு வேலை. நீ நல்லவர் அப்படின்னு, சர்வ வல்லவர். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர் மட்டும் போதும் நிற்கிற ஒரு ஆள் ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா விட மாட்டார். ஓகேங்களா? எதை இழந்தாலும் நான் உண்மை இழக்க மாட்டேன்ற ஒரு நபரை ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா நிச்சயம் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதுதான் வழி. என்ன பாப்பா, நீங்களாம் பெருசாகும்போது யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஏசப்பா எல்லாம் பார்த்துக்குவார். நமக்கு ஏன் கடன் வாங்குறோம்? நம்ம ஒன்று பிளான் பண்ணி அதை செய்யணும்னு நினைக்கிறதுனால அது என்ன பண்ணுறோம்? அவர் பிளான் பண்ணால் அவரே செய்வார். ஏன்னா அவர் சொல்கிறார், என் வாயினால் சொன்னதை என் கரத்தினால் நான் செய்வேன். அப்போ அவர் செய்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக்கணும். ஓகேங்களா? ஆபிரகாமுக்கு சாராய் ஐடியா கொடுத்த மாதிரி கொடுத்து இஸ்மவேலை பெற்று போட்டுறாதீங்க. ஈசாக்கு பிறக்கணும். இஸ்மவேலுக்காக கர்த்தர் பேசி கொண்டு இருக்கல, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கல, ஈசாக்கு வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஸோ உங்கள் வீட்டில் ஒரு வண்டியாக இருந்தால் அது ஈசாக்காக இருக்கட்டும், ஒரு ஊழியமாக இருந்தால் அது ஈசாக்காக இருக்கட்டும், ஒரு பாட்டு எங்களை மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்களா, அது ஈசாக்காக இருக்கட்டும். இதுவே ஒரு பிரசங்கம்தான். இதுக்கே 3 நாள் வேணும். சூப்பராக இருக்கும். ஆண்டவர் என்னோட பேசும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னா உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வீட்டில் அப்படி தான் நீங்கள் பேசணும். விசுவாசத்தை பேசணும். பிள்ளைங்க காது கேட்க நீங்கள் நம்பிக்கையை பேசணும். மற்றவர்கள் மேலே நன்மையை பேசணும். அவன் நல்லாவே இருக்கு அப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அது என்ன பண்ண, உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. பிள்ளைங்க கீழ்ப்படியறதே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. கை தூக்குங்க. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன். கை தூக்குங்க. பிள்ளைங்கள்லாம் திரும்பி பார்க்குது, என்னைக்கு இது மாட்டி விடுறியா அப்படின்னு. ஏன் தெரியுமா? கீழ்ப்படிய மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களும் சொல்கிறாங்க, பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. சொன்னதை செய்கிற வயசு இது கிடையாது. பார்க்கறத செய்கிற வயசு தான் இது. கேட்கறத பேசுகிற வயசு தான் இது. நீங்கள் அப்படியே பனியன்லாம் கழட்டி அங்கே போடுவீங்க. பிள்ளைய வந்து எடுத்து வைக்கினா அது எடுத்து வைக்காது. நீங்கள் எடுத்து வச்சதை பார்த்துச்சுன்னா அது எடுத்து வச்சிரு. நீங்கள் ஃபோன் பார்க்காததை அது பார்த்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? ஃபோனை அது பார்க்காம இருக்கும். ஏன் சின்னது இருக்கே எங்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்கும். நம்ம எல்லாம் இதில் தானே பண்ணுறோம், பார்க்க மெசேஜ் எல்லாம் அனுப்ப. எல்லா காலும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன் ஃப்ரீ டைமில். அது வந்து கேட்கும், யூகேஜி தான் படிக்குது, எங்களை மட்டும் ஃபோன் பார்க்காதுன்னு நீங்கள் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்கள்
தங்க இங்கே பாரு தங்க, நீங்கள் கிரிக்கெட் தான் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு போகும். இப்போ ஃபுல்லாலாம் உட்காந்து பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா சச்சின் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாப்புல. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எவனாவது அடித்தா கொஞ்சம் லைட்டாக. அவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்துவார். தலைமுறையை நம்ம காக்க வேண்டியது பெற்றோர்களுடைய அவசியமாக இருக்குது. நான் இங்கே ஒரு ஒரு ரொம்ப என்னை ஆசீர்வதிக்கவும் செய்து கவலையும் படுத்துச்சு. அந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி நான் பேசுகிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனம். அங்கே போடுறீங்களே, 1 சாமுவேல் 7:13. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. இங்க இதுல இருந்து நிறைய பிரசங்கம் எடுத்தேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இப்போ ஒரு 2 வாரமாக தான் இதை குறித்து நான் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய இடத்துல 2-3 வாரம். ஒரு சாமுவேலின் நாள். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் எத்தனை பேருக்கு புரியும்? எல்லாம் இங்க பாருங்க, போர்டு பாருங்க, பிளாக் போர்டு. சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை. பெலிஸ்தர் அப்படிங்கிறது ஒரு ஆளா, ஒரு தேசமா? ஒரு தேசத்தின் மக்களுடைய பேர் பெலிஸ்தர்கள். ஒரு தேவ மனுஷன் நிமித்தம் ஒரு தேசத்தையே கர்த்தர் காக்கிறார். ஒரே தேவ மனுஷன் நிமித்தம் இஸ்ரவேல் தேசத்தை பெலிஸ்தனுடைய கையிலிருந்து என்ன பண்றாரு? நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தை நம்மளால நடத்த முடியும். 4 பேர் தான் இருப்பாங்க, 4 பக்கமும் முடி பிஞ்சு போயிடுச்சு. ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அவ்வளோ சங்கடத்தோடு தான் கல்யாணங்கள். ஏங்க, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இல்லாத குடும்பத்தில் அது நடக்கும். உங்களை பார்த்து, ஊழியக்காரரை பார்த்து மனைவிகள் பயப்படணும். அதாவது மீசை முறுக்கிட்டு அப்படி இல்லை, கர்த்தருடைய மனுஷன் அப்படின்றது ஒரு பயம். அப்போ உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளை குடும்பம் என்ன பண்ணும்? கனம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிற தாயாக இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு முடிவெடுத்து சொன்னீங்கன்னா உங்கள் கணவன் என்ன சொல்வார் தெரியுமா? என் ஒய்ஃப் சொன்னால் எப்படி இருக்கும் அது கரெக்டாக? அவள் ஜபத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணுறா? இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி இல்லாத குடும்பங்களில் தான் குழப்பங்கள் வருது. யார் அங்கே லீடர்ஷிப்பில் இருக்கிறானே தெரியாது. மாமாவா, தாய் மாமாவா, மச்சானா, இவங்க ஆலோசனையெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தான் நம்ம நடத்தணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லைனு, சாமுவேலின் நாளெல்லாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சாமுவேலின் நாளெல்லாம் ஒரு தேசத்தையே கர்த்தர் அடைச்சி போட்டார். இஸ்ரவேல் பக்கம் வராமல் எளிதாக ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஒரு தேவ மனுஷன் ஒரு தேசத்தை தன் வாழ்நாள் எல்லாம் காக்க முடிகிற அபிஷேகம் அவருக்குள்ள கர்த்தர் வைத்திருக்க முடியும்னா, உங்களுக்குள்ள இயேசு குடியிருக்கிறார், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறீர்கள், அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இது வேற லெவல். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கலக்கிட்டு போயிடுவீங்க நீங்கள். இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. நான் கும்பிட்டு இருக்கிறவர் எங்க இருக்கிறாரு? அவர் என் சரீரத்தை ஆலயம். இது ஆலயமா? நீங்க ஆலயம்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே கூட்டி இந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் ஒட்டி ஒரு அழகா மங்களகரமா இருக்க வேண்டாமா? ஏன்னா எங்க என்னது? கடவுளுடைய ஆண்டவர் சொல்ற, உங்கள் சரீரம் என் ஆலயமா இருக்குது, நான் உங்களுக்குள்ள வாசமா இருக்க விரும்புகிறேன், இந்த கட்டிடங்களில் அல்ல, உங்களுக்கு உள்ளே வாசமா இருக்க விரும்புகிறேன். அப்போ நீங்க நான் எவ்வளோ பாக்கியம் வச்சிருக்கிறோம் பாருங்க. இந்த சாமுவேல் எப்படி உருவானாரு? அவங்க அம்மா பிள்ளை இல்லாத இருந்தாங்க, தேவ சமூகத்தில் போய் அழுகுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏலி மூலமாக பேசுகிறாரு, பிள்ளை இருக்கும் போ அப்படின்றார். அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்து பிள்ளைய, இந்த பிள்ளை உற்பத்தியான அந்த அந்த நிலைமை எப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு பெற்ற பிள்ளை. ஓகேங்களா? இப்போ ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு தீர்க்கதரிசி உருவாவதற்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறாங்க பாருங்க. ஒரு குறையிலிருந்து, மலடி என்கிற மலட்டுத்தன்மையிலிருந்து
அவங்க இதை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட ஓடலை, இந்த மலட்டுத்தன்மையை தூக்கிட்டு நாட்டு வைத்தியர்கள் கிட்ட போகல. அவங்க எங்கே வராங்கன்னா தேவ சமூகத்திற்கு வருகிறார்கள். அங்கே வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறார்கள். அங்கே கர்த்தர் ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு. அங்கிருந்து உருவான இந்த பிள்ளை தேசங்களை காவல் காக்கிறவராய் மாறுகிறார். ஒரு பிள்ளை நல்ல தாயுடைய ஜெபிக்கிற தாயுடைய வயிற்றிலிருந்து வருகிற ஒரு பிள்ளை 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தீர்க்கதரிசியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தான் முதல் தீர்க்கதரிசியாக கர்த்தர் நியமித்து வருவார். பாருங்க என்ன ஒரு பாக்கியம். சாமுவேல் கிட்ட சொல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமே செய்யவும் இல்லைங்க. நல்ல கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. பிரசங்கம் வந்து கவனிக்கிறதுக்கு. ட்ரெயினை விட்டீங்க, இடையில திருப்பூரில் நிற்கிதுன்னு இறங்கி போய் பிஸ்கெட் வாங்க போனீங்க, ட்ரெயின் போயிடும். ஓகே, உங்கள் கையில் பிஸ்கெட் மட்டும்தான் இருக்குது, ட்ரெயினில் சீட் இருக்காது. கொஞ்ச நேரம் நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஆசீர்வாதமே மிக பெருசு. நான் எங்கள் பாஸ்டரை பற்றி சொன்னேன். ரொம்ப நிறைய வாரங்கள் பேசுனதே தான் பேசுவார். ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த சின்ன வயசு இவங்கெல்லாம் எப்படி அழகாக கவனிக்கிறாங்க, அந்த மாதிரி தான். ஒரு வார்த்தையாவது எனக்குன்னு பேச மாட்டாரான்னு உட்காருவேன் நான். பழைய கதை தான் திருப்பி வரும், நாங்களும் சிரிச்சுக்குவோம், ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி. அது ஒரு அரை மணி நேரம் என்றைக்கும் ஓடிடும் எல்லா வாரமும். நல்ல வேலை அவர் காலத்தில் யூடியூப்லாம் இல்லைன்னா எல்லா வாரமும் யூடியூப்பில் ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கவனிக்கணும் பிரசங்கத்தெல்லாம். எந்த அளவுக்கு கவனிக்கணும்னா வாங்கின லோனை திருப்பி அனுப்புகிற அளவுக்கு கவனிக்கணும். வேண்டாம் லோன் அப்படின்னு. இந்த பிரசங்கியார் பண்ற சேட்டை ஒரிஜினல். கீழோக்கர் ஜஸ்வின் வாயில கொடுத்துருக்காங்களா இல்லையா, சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து. ஓகே, கேட்பேன், உங்களுடைய கேள்வி கேட்பேன். நல்ல கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒரு அம்மா அப்பா தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றெடுக்கிற பிள்ளை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னொரு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் போங்க. இங்கே ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம்? எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அங்கே இந்த வசனத்தை படிங்க. 9வது வசனம் இல்ல, 1 சாமுவேல் 22:9. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோட நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் வர கண்டேன். இப்படி இது ஒரு கதையினுடைய சாராம்சம் இங்க இருக்கு. நல்ல கவனிங்க. இப்போ இந்த சவுல் என்ன பண்றார், தாவீதை கொலை பண்றதுக்கு முயற்சி செய்கிற இந்த டைம் இது. ஓகே, உங்களை யாரையாவது கொலை பண்ண முயற்சிக்கிறாங்களா? யாரையாவது? இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, இஃப் லுக்ஸ் குட் கில் அப்படின்னு. சிலர்லாம் பார்த்தே கொண்டு போடுவாங்க, ஆளையும் மூஞ்சி சைஸையும் அப்படின்னாங்கன்னா நம்ம அப்படியே உள்ள நொறுங்கிடுவோம் பாருங்க. இஃப் லுக்ஸ் குட் கில்ன்னு வாங்க. அப்படி கொலை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? பேச்சில் கொலை பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க மூஞ்சி இப்படி திருப்பில் கொலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? இந்த சம்பவம் நல்லா கவனிச்சிங்கன்னா இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். இதோட முடிக்க போகிறேன் சீக்கிரமா. சவுல் தாவீதை கொலை பண்ணுறதுக்கு வகை தேடுறார். ஓகே, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, நிறைய முறை ட்ரை பண்ணி ஒரு முறை தீர்க்கமாக முடிவே ஆயிடுச்சு. யோனத்தான் வந்து சொல்கிறாரு, நிச்சயம் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, உன்னைய கொலை பண்ணுறதுக்கு தான் வகை தேடுறாரு. அந்த நியூஸ் கேட்டோடனே சவுல் தப்பி ஓடுகிறார், அகிமெலேக்கின் இடத்துல ஓடுறார். இதை ஓடி அங்கிருந்து தப்பி இன்னொரு இடத்துக்கெல்லாம் போயிடுறார். நல்லா கவனிங்க. போட்டு விட்டது யாரு தெரியுமா? சவுல் கிட்ட வந்து போட்டு விட்டது இந்த வசனத்தின்படி யாருங்க? தோவைக்கு. அவருடைய சந்ததி என்ன சொல்லியிருக்குது? ஏதோமியனாகிய. இங்கேதான் ரகசியம் இருக்குது. ஈடமாயிட்ஸ், ஏதோமியர்கள். யார் பெற்ற பிள்ளைகள்? ஏசா. இங்கிலீஷில் ஈசா.
எங்கள் அம்மாட்ட ஈசாவோட பையன் மம்மி அப்படின்னா மம்மிக்கு ஏசாவோட பிள்ளைகள் ஏதோமியர்கள். நல்ல கவனிங்க. ஏரோது மன்னர் இருக்கிறாரு, அவர் ஒரு ஈதோமியர். ஈடமைட்ஸ். ஒரு தகப்பன் ஒரு ஏசா செய்த தவறு அவன் சந்ததி என்னாச்சு? தேவனை விட்டு போயிருச்சு. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த ஏதோமியன் இவன் தான் போட்டுக்கு தரான். நான் தாவீதை அங்கே பார்த்தேன். எங்கள் சர்ச்சில் இந்த போட்டு தர ஊழியம் நிறைய இருக்குது. அது ஒரு ஊழியமாகவே நடக்குது. அவர்கள் எல்லாம் இங்கே பாஸ்டரமாக ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்கு இல்லை. இந்த ஏதோமியன் நியூஸ் கொடுக்குறாரு. உடனே தாவீது தப்பும்படி ஹெல்ப் பண்ண ஆசாரியனை சவுல் கூப்பிடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. அவனா தப்ப வச்சு அவனை கூப்பிடு. எப்படி நீயும் தாவீதும் சேர்ந்து என்னைய இப்படி அவமதிச்சிங்க, நீங்கள் பிளான் பண்ண. ஆனால் அந்த ஆசாரியனுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா தாவீது அங்கே போய் வேற ரீசன் சொல்லியிருப்பாரு. என்னை ராஜா ஒரு அவசரமான ஒரு வேலைக்காக ரகசியமாக அனுப்பியிருக்கிறாரு, அதனால் நான் என் வாள்லாம் கொண்டு வரல, என்னுடைய ஆட்களும் வரல, நான் மட்டும் வந்திருக்கிறேன். ஏதாவது வாள் இருக்கா, ஆயுதம் இருக்கான்னு கேட்கும்போது, நீர் கோலியாத்தை வெட்டின அந்த பட்டயம் மட்டும் இங்கே இருக்குதுன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. ஓகே, இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த சவுல் அடுத்தது பெரிய ஒரு குற்றம் பண்ணுறார். எல்லா ஆசாரியரையும் கூப்பிடுறாரு. ஓகே, இவருக்கு இருக்கிற ஒரே எதிரி யாருன்னா தாவீது. இந்த தாவீதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இவருடைய ஆவி, அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுது, அவர்கள் எல்லாம் ஈவன் அவங்க சொந்த பையனையே ஈட்டி விட்டு எரிய பார்த்தார் 2 முறை. யோனத்தானையும் அவர் கொல்ல பார்த்தார். அந்த சாப்பாடு அந்த டின்னர் டைமில் தாவீது இல்லை, அடுத்த நாளாவது வருவானா என்று சொல்லி சவுல் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி முதல் நாள் கேள்வியே கேட்கல. அடுத்த நாள் அவர் கேட்கும்போது எங்கிட்ட பர்மிஷன் கேட்டார், இப்படி அனுப்பி விட்டுட்டேன், சொந்தக்காரங்களாம் அங்கே வர்றாங்க, அந்த பண்டிகைக்கு போயிட்டாருன்னு யோனத்தான் சொல்லும் போது இவர் கோபம் ஆகி ஈட்டி எடுத்து யோனத்தான் மேலே ஏறிய ஆரம்பிச்சிட்டார். பேர் சொல்லி கூட கூப்பிடல. அதுக்கப்புறம் ஈசாயின் மகன். இந்த ஏதோமியனும் அதே தான் சொல்லுவான். ஈசாயின் மகன் அகிமெலேக்கின் இடத்தில் வர கண்டே. பொறாம எரிச்சல்லாம் வந்துச்சுன்னா பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அவனோட பையன் அவன், இவனோட பொண்டாட்டி அவன், மருமகள்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்படி எரிச்சல் ஆயிடுச்சுன்னா அப்படிதான் ஐடியா கொடுக்கறது. அடுத்தது என்ன தெரியுமா நடக்குது? இந்த ஆசாரிகளெல்லாம் கொலை செய்கிறதுக்கு சவுல் தன்னுடைய சேவகருக்கு கட்டளையிடுறார். இவனுங்கெல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ண வெட்டி போடுங்கன்னு சொல்லும்போது இவங்க யாருமே வரமாட்டாங்க. யார் தெரியுமா வருவா? 22:18 படிங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாரு? ஒரு அப்பா ஏசா செய்த தவறு எத்தனையோ 100 ஆண்டுகள் கழித்து இன்னும் அதனுடைய வேர் என்ன பண்ணுது? இயேசுவையும் கொல்ல பார்த்துச்சு. இந்த ஏதோமியர்கள் இருந்த இடத்தின் வழியாக மோசே கூட கடக்க முடியல. மோசே ஜனங்களை கூட்டு வரும்போது பர்மிஷன் கொடுக்கல அவங்க. ஆனால் இவங்க யாரு? யாக்கோபுடைய அண்ணனுடைய சந்ததி தான். இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட தேவனுடைய நெருங்கின உறவு தான், இரத்த சம்பந்தம் தான். ஆனால் இது உடல் இரத்த சம்பந்தமான காரியம் அல்ல. ஒரே ரத்தமாக இருந்தாலும் ஒரு தகப்பன் செய்த குற்றம் பாருங்க. எனக்கு ஆண்டவர்
காமிக்கிற ஏதோமின்னு சொல்லி காமிக்கிறார். அவனை சொல்லும் போது சும்மா தோவேக்குன்னு சொல்லலை, ஏதோமியன் ஆகிய இது ஏதோமியர்களுடைய கேரக்டராக மாறுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் யாரையெல்லாம் கழுவுதோ, யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ அவர்கள் இனி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. கலாத்தியர் 3:27 போடுங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. 3:27 கலாத்தியர் படிங்க, அதை படிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டது நிமித்தம். அடுத்த வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. தலைமுறை சாபத்தை முறியடித்த என் இயேசுவின் இரத்தத்திற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். புறஜாதிகளாய் இருந்த நம்மை அவர் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் மாற்றி தம்முடைய பிள்ளைகளா ஆலயமா உங்களை பார்க்கிற அந்த கிருபைக்காய் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ சொல்லுங்க, பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது அவர் எந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா பயோடேட்டாவை கிழிச்சு போட்டுருவேன் நான்லாம். நான் கல்யாணம் பண்ணுற அந்த டைமில் உண்மையாக சொல்கிறேன். இதெல்லாம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஆண்டோட்டி சொன்னேன், அப்பா ஒரு பிச்சைக்கார பிள்ளை தான் நீங்கள் எனக்கு நியமிச்சிருக்கிறீங்கன்னா நான் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுவேன். பொய் சொல்லலை, நான் உண்மையாக பண்ணிடுவேன். நான் எனக்கு ஒரு பிச்சைக்கார பிள்ளை இதுதான்டா தேவ சித்தம்னு சொன்னீங்கன்னா எல்லாம் குளிக்க வச்சா ரெடியாக போயிடும். 4 நாள் குளிச்சா போதும், சோப்பு தான் தீரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ திட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம நடத்துறது பிள்ளைகளை பாதிக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் சந்ததிகளை. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது தெரியுமா? அந்த வேறுபாடுகளை முறிக்கிறது. ஏதோமியன் ஏசாவிலிருந்து கடத்தப்பட்ட அந்த துர்குணத்தை இயேசுவின் ரத்தம் தூக்கி எடுக்குது. எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. இப்போ நம்ம எங்கள் ஊருக்காரங்க எங்கள் ஜாதிக்காரங்க எல்லாம் சொல்கிறோம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அதெல்லாம் கேன்சல் ஆகுது. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். நீங்கள் பொண்ணோ மாப்பிள்ளையோ இல்லைன்னா உறவோ என்ன பண்ணும்போதும் கிறிஸ்தவனான்னு பாருங்க, கிறிஸ்துவின் அடையாளம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா ஏன்னா சிலர் ரட்சிக்கப்பட்டும் ஏதோமின் அந்த வித்தை இன்னும் தங்களுடைய சரீரத்தில் சுமந்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும், ரட்சிப்புனா என்னங்க? உலகத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டார், அவ்வளவுதான். வேற ஒரு அடையாளம் கொடுத்து வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுன்னு என்னென்ன? சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போறதில்லை, நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு சர்ச்சு அல்ல. ரட்சிக்கப்படுறது பழைய மனுஷனை கலைந்து போடுகிறது தான் ரட்சிப்பு. புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை. ஏன்னா இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் யாரை தரித்து கொள்ளுகிறார்கள்? கிறிஸ்துவை. அது கீழே ஏன் இதை போடுறாரு தெரியுமா? இந்த உலகம் கொடுத்த அடையாளத்தை எல்லாம் அழிக்கிற இடம் தான் ஞானஸ்தான தொட்டி. அதெல்லாம் அழிச்சிட்டு கிறிஸ்துவை அணிவிக்கிறார் உங்களுக்கு. ஸோ இனி உங்களை பார்த்தா கிறிஸ்தவன்ற அடையாளம் தவிர வேறொரு அடையாளம் நமக்கு கிடையாது. ஏன்னா பழைய மனுஷனை அந்த தொட்டியில் என்ன பண்ணியாச்சுங்க? அடக்கம் பண்ணியாச்சு. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்க ஆராதனை. எத்தனை பேருக்கு அடக்கம் முடிஞ்சுங்களா? செத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அடக்கம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து மேலே வந்தவங்கெல்லாம் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. ஐ எம் a நியூ கிரியேஷன். நான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பெற்றெடுக்கப்பட்ட புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எங்கள் அப்பாவுடைய ரத்தத்திலிருந்து வந்த அடையாளம்
என்னுடைய சொந்த பந்தத்திலிருந்து வந்து என் ஊர் கொடுத்த அடையாளம், என்னுடைய பிறப்பு கொடுத்த அடையாளம், என்னுடைய கலர் கொடுத்த அடையாளம் எல்லாவற்றும் இயேசுவின் ரத்தமும் அவருடைய ஆவியும் அந்த ஜலமும் என்னை மாற்றி புதிய ஜீவனுள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு ரோமர் 6:3 சொல்றார், புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு. பழைய மனுஷனை கலைஞ்சு போட்டுட்டாரு. இனி என் அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சபையின் தலை யாருங்க? சொல்லு பாப்பா. கிறிஸ்து. உன் ஆதார் அட்டையில் உன் தலை இருக்கா? ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இருக்கா? தலை தான் இருக்குது. ஏன்? உங்கள் அடையாளம் என்னது? அப்போ ஒரு கிறிஸ்துவ சபைக்கு அடையாளம் யாரு? எந்த எந்த ஏரியாவில் சபை இருக்கு அது இல்லை, கிறிஸ்து இருக்கிறாரா அதுதான் அடையாளம். ஏரியாவும் ரத்தமும் பந்தமும் உறவும் ஜாதியும் ஜனமும் அல்ல, கிறிஸ்துவே சபையின் அடையாளமா இருக்கிறார். அப்ப என் தலை கிறிஸ்துவா இருந்தால் என்ன பார்க்கிறவன் கிறிஸ்துவ பார்ப்பான், சபையை பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்கலாம். வரும்போது ஒரு சங்கடமான செய்தி சொன்னார். பரவாயில்ல, பிரசங்கத்துக்கு எக்ஸாம்பிள் வந்துருச்சுன்னு நினைச்சேன். இது அவங்க சபை பாஸ்டர், அங்க ஒன்று இருக்கு, அது அவங்க சபை. அது சபையே இல்லைங்க பிரதர். இது அவங்க சபை இவங்க சபைனா அது சபையே கிடையாது. சபையுடைய அழகே எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான். சபையினுடைய அழகே எல்லாரும் ஒன்றா இருக்கிறது தான், வேற்றுமையே கிடையாது. ஆமென் சொல்லிட்டாப்ல. பள்ளிக்கு பதிலாக அவர் வேலையை செய்கிறார். ஆமாங்க, எனக்கு அப்படிதான். ஒரு சென்னையில் ஒரு அம்மா, அந்த அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அவங்க பிள்ளை லண்டனில் படிச்சுட்டு வந்துருச்சு. அப்போது மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. சரிங்க, அந்த அம்மா தம்பி எல்லாம் ஓகே தான், ஆனால் எங்கள் இதுலேயே பார்த்துட்டா அப்படின்னு. அம்மா எனக்கு புரியல, அவங்க வீட்டில் தங்கிட்டு சாப்பிட்ருக்கேன், ஓகே. உங்கள் இதுலேயேன்னு என்னங்கம்மா, உங்கள் வீட்லேயே அப்படின்ற மாதிரி மனசில் அவங்க அப்படிப்பா. அப்போ இது இந்த சத்தியமெல்லாம் சொல்கிறேன், முடியல, அதெல்லாம் முடியலப்பா. ஆண்டரெல்லாம் மன்னிச்சிருவார் பாஸ்டர், நீங்கள் பாருங்க. அந்த அம்மா இப்படி இப்படி இப்படிங்கிறக்குள்ள அந்த பொண்ணு பாருங்கண்ணா, நான் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்துட்டு இவங்க இப்படி சொல்கிறாங்கண்ணா, எப்படி பரலோகம் வருவீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சபைக்காக வருகிறார். இப்படிப்பட்ட ஆளுங்க சபையிலே இல்லையே, அது சபையே இல்லையே. புரியுதுங்களா? அவர் தன் சொந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்ட மனவாட்டியாகிய சபைக்காக அவர் வருகிறார். அதுல இல்லாதவங்களை எப்படி கூட்டு போவாரு? பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம். நான் வரும்போது அதான் பேசுறேன். நாங்களாம் பார்த்ததில்லை. நாங்களாம் எங்கள் அப்பாலாம் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தாரு. இதெல்லாம் கணக்கிலே வராது. எனக்கு இதுதான் புரியலைங்க பாஸ்டர். ஹாஸ்பிட்டலில் மட்டும் எந்த பிளட்டுனாலும் ஏற்றிக்கிறாங்க இல்லையா? அது எங்கிருந்து வந்துச்சுன்னா கேட்கறது இல்லை. இப்போ நான் மூச்சு விடணும், ஏற்றுங்க ஏற்றுங்க ரத்தம் ஏற்றுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது விவரமாக நமக்கு. அதுதாங்க மனுஷன் நல்லா இருக்கும்போது பண்ணுற சேட்டையெல்லாம் ரொம்ப. ஆமாம், டாக்டர் ஃபீஸ், ட்ரீட்மெண்ட், மருந்து. ஆண்டவர் வேதனைப்படுற ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு. ஒரு ஏதோமியன், ஒரு ஏசா செய்த குற்றம் இயேசுவை ஒப்பு கொடுத்த ஏரோது வரை இருக்கு. இடியமைட்ஸ் அவங்க பேர், அப்புறம் பேர் மாதிரி இடியமைட்ஸாக மாறிச்சு. அவங்க ஊர் இடியோமியா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் மாறி அப்படி வழக்கு மாறுதில் பேச்சு சொல். ஏரோது வரையும் உங்கள் பிள்ளைங்க ஏரோது மாதிரி மாறணுமா? ஆண்டவருக்கு விரோதமா? ஒரு தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கு பாருங்க. ஏமாத்துக்காரனா ஆக்சுவலாக ஏசா செய்தது ஒன்றும் பெரிய குற்றமெல்லாம் என்ன பண்ணாரு? யாக்கோபு மாதிரியா பண்ணாப்புல? ஒன்றும் கிடையாது. தன் மேல் இருந்த தெய்வ திட்டத்தை என்ன பண்ணார்? தூக்கி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏசா தான் முதல் பையன். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை
தூக்கி சோத்துக்காக என்ன பண்ணிட்டாரு. அப்போ இந்த சந்ததி பிழைப்புக்காக யாரை வேணா என்ன வேணா பண்ணும் அப்படின்றது அங்கே முத்திரையாகுது. ஏசா பெற்றெடுக்கிற பிள்ளைகள் சோத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்றது என்ன ஆகுது, அங்கே எழுதப்படுது. கண்களுக்கு தெரியல, ஆனால் அவங்களுடைய டிஎன்ஏல எழுதப்படுது. ஏன்னா அவங்க அப்பா அதை தான் செய்கிறாப்புல. அதோடைய மகிமை அறியாமல் புரியாமல் என்ன பண்ணுறாரு, தூக்கி அந்த பசி என்னங்க, ஒரு ஏதோ ஒன்று தின்னா சரியாக போயிடுது. சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தா வாங்கணும். புரியுதுங்க? கவனம் இல்லாதவனுடைய வாழ்க்கை பாருங்க. நீங்கள் அந்த ரெஸ்யூமேன்ற அந்த பயோடேட்டாவில் அதெல்லாம் போட்டிருந்தா எடுத்துருங்க. அது ஆண்டவரை துக்கப்படுத்தும். கிறிஸ்தவ நாடார் அப்படின்னு ஒரு குரூப்பே கிடையாது. கிறிஸ்தவ இவர், கிறிஸ்தவ அவர்லாம் கிடையாதுங்க. எப்படிங்க அது இருக்குது? யாருங்க சொல்றது? அதெல்லாம் கிறிஸ்தவனால அங்கிருந்து வந்த வேறு பிரிக்கப்பட்டவன், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டு வந்தவன் பேர் தான் கிறிஸ்தவன். எப்போ ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆகிறான், ஞானஸ்நான தொட்டியிலிருந்து மேலே வரும்போது அது உயிர் தெழுதலுக்கு சமமாக இருக்கு. ஏன்னா அங்கே அவனை அடக்கம் பண்ணுறாங்க, அவன் எழும்பி வரும்போது உயிர் தெழுதலுக்கு சமமாக இருக்கு. அடக்கம் பண்ணது பழைய மனுஷனை, அவன் மேலே வரும்போது புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறான், கிறிஸ்தவனை தரித்துக் கொள்கிறான். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டதினாலே அவன் கிறிஸ்தவனா இருக்கிறான். அந்த கிறிஸ்துக்குள் வேறுபாடுகளும் வேற்றுமையும் கிடையாது. ஒருத்தர் கேட்டார், உன்னையெல்லாம் எப்படிப்பா விட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டார். அவங்க தானே மைக்க பிடிப்பாங்க, என்ன மைக் அவங்கள்ட்டே இருக்குது. ஊழியக்காரங்க பண்ற சேட்டை இதெல்லாம். நீ என்ன வயசுக்காரங்கள நம்ம இருந்தாலும் சத்தியத்துக்கு புறம்பான ஊழியம் செய்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். கடைசியில் சொல்லி விட்டுருவார், உன்னை அறியேன்று. பேய் துரத்தினேனே, வீரபாண்டி கட்டபொம்மன் மாதிரி பேசினாலும் அங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. மஞ்சள் அரைத்தாயா அப்படின்னு கேட்ட மாதிரி, நான் சச்சை கட்டினேனே, பேயை ஓட்டினேனே. யாருப்பா நீ கத்திட்டு இருக்கிற? கிளம்பு. அஸ்திபார சத்தியத்தை தன்னுடைய சுய பிரயோஜனத்திற்காக திருப்புகிற யாரா இருந்தாலும் சரி, சொல்லுங்க. கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற நிறைய வழிகள் இன்னைக்கு சபையில் இருக்குது. ஒரு ஏதோமியன் 85 ஆசாரிகளை கொல்ல அவனுக்கு பயமே வரல. அந்த சேவகர்களுக்கு இருந்த தெய்வ பயம் அவனுக்கு கிடையாது. சவுல் ஃபர்ஸ்ட் தன் சேவகர்கிட்ட தான் சொல்லுவான், கொலை மாட்டோன்னு. ராஜா சொல்லி செய்யலைன்னா என்ன தெரியுமா நடக்கும் அக்கா? ராஜா ஒன்று சொல்லி நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் முடிஞ்சிங்க, போட்டு தள்ளிடுவாங்க. நெக்ஸ்ட்டு உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய பிள்ளையின் மீது என்ன பண்ண மாட்டேன், அருவால. இதை படிக்கும்போது நான் பயந்தேங்க. இந்த தோவேக்குன்னு வரும்போதெல்லாம் ஆண்டவர் அங்கே ஏதோமியனாகிய தோவேக்கு, ஏதோமியனாகிய தோவேக்கு, ஏதோமியனாகிய தோவேக்கு. யார் இந்த ஏதோமியர்கள்? ஈசாவுடைய சந்ததி. இவர்கள் யார்? தங்கள் சோற்றிற்காக தன்னுடைய மகிமையை இழந்து போனவர்கள், எதையும் செய்ய துணிந்தவர்கள். அந்த டிஎன்ஏல எழுதின அந்த விஷயம் அப்படியே தோவேக்கு மேலே இருக்குது. தன் பிழைப்புக்காக ஆசாரியர்களை வெட்ட அவன் துணிந்தான். ஒருத்தன் 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டான். ஆனால் ஒரு சாமுவேல், எனக்கு பிடிச்ச வசனம், தன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய கை, சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதம் இப்படி இருந்துச்சு. Don't come near my people. இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் காத்தார் தெரியுமா? இஸ்ரவேலுடைய ஜபத்தினால் அல்ல, ஒரு சாமுவேல் அவர்களுக்கு கை திறப்பில் நின்றது நிமித்தம். One Samuel with his all purity can guard a whole nation. ஒரு சாமுவேல் தன் தேவனுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தின்படி ஒரு தேசத்தை காக்க முடியும்னா
உங்களுக்கு எனக்கு எவ்வளோ அதிகமாக செய்ய முடியும்? என் குடும்பத்தை நடத்த முடியும், என் வீதியில் இருக்கிறவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்த முடியும், என் சபையை கர்த்தருடைய பிரசன்னத்தில் நடத்த முடியும், என் குடும்பத்தை தேவனுடைய வழிகளில் நடத்த நிச்சயமா உங்களுக்கு எனக்கு முடியும். இயேசுவின் ரத்தம் அந்த பாக்கியத்தை கொடுக்குது, திவ்ய பாக்கியம். இந்த தோவைக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை பாருங்க. பாவம், அவன் என்ன பண்ணுறான்? அவன் விரும்பி செய்கிறானோ விரும்பாமல் செய்கிறானோ, அவங்க தாத்தாவோட புத்தி என்ன ஆயிடுச்சு? உள்ள இருக்கு, வேலை செய்யுது. பயமே இல்லாமல் கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலரை நீங்கள் அப்படி சபையில் பார்த்தீங்கன்னா அவங்கள குற்றம்லாம் படுத்த வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே குற்றப்பட்டு தான் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். சந்ததியில் வருகிற சாபம் என்ன பண்ணுது? சில மாக்கிங், சில பிசாசுகள் நீங்கள் துரத்தும் போது பார்த்துருக்கலாம், அது மாக் பண்ணும். அதாவது ஊழியக்காரங்களை கேவலமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? மாக்கிங் ஸ்பிரிட்ஸ், அதெல்லாம் ஆவி. அவங்க நல்லா இருக்கும் போதும் கேவலப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ஆவி. அப்போ அந்த சாபங்கள் பாருங்க எப்படி வெளிப்படுது ஒவ்வொருக்குள்ள. நல்ல வேளை இயேசு நமக்காய் மரித்தார், ஹல்லேலூயா. இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினார், ஹல்லேலூயா. என்னை நீதிமானாக்கி இருக்கிறார், ஹல்லேலூயா. என்னை விடுதலை செய்திருக்கிறார், புதிய சிருஷ்டியாய் மாற்றிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. எனக்கு என் தகப்பன் தாயுடைய தலைமுறை சாபத்தில் கை போட என்னை கர்த்தர் விடவில்லை. எங்கள் அப்பாவை பற்றி ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொன்னார். நான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அங்கேருந்து பெங்களூர் போனோம், பால்தங்கி அவங்க சர்ச்சுக்கு. அப்போ தான் அந்த இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிலே ஆச்சு, ஒரு 2 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. அந்த டைமில் அவர் எனக்கு கரெக்டாக ஃபோன் பண்ணவன், நானும் ப்ரேயரில் அது உட்காரலான்னு. அவர் ப்ராஃபஸி சொல்கிறார், என்னையெல்லாம் யாருன்னே தெரியாது. அவர் சொன்னார், உங்கள் அப்பா எல்லா தலைமுறை சாபத்தையும் அவர் சரீரத்தில் முறிச்சு போட்டிருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்க தான் உங்கள் அப்பா தலை மேலே நடந்து போயிருக்காங்க. எங்கள் அப்பாவோட உண்மையை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் 40 வருஷமாக உடன் ஊழியராக தான் இருக்கிறார். 3300 பேர் அந்த சபையில். எத்தனையோ ஆண்டுகளாக எல்லாரும் வாங்க பாஸ்டர் நம்ம போகலாம். ஏன்னா அப்பா தான் சபையை நடத்தினார். முடிவுகள் எடுக்கிறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் வைக்கிறது எல்லாம் அப்பா தான். அவங்க பெரிய ஸ்தாபனம், அது 450 பிரான்ச் கிளை சபைகள் உண்டு. அங்கேயே ஆர்ஃபனேஜஸ், அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால அப்பாவை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, பொறுப்பு. எங்கள் அப்பா அவங்க அடிக்கடி வெளிநாடு போகும்போது அப்பா எங்கள்கிட்ட சொல்லுவார், அவங்க இருக்கும்போது இருக்கிற உண்மையை விட அண்ணாக்கா அவங்க இல்லாத போது நம்ம ரொம்ப உண்மையாக ஊழியம் செய்யணும்னுவார். இன்னும் அங்கதான் இருக்கிறார். 40 வருஷம் நீங்க இமேஜினே பண்ண முடியாது. நானும் அவர் கூட இருக்கிறேன். நானும் 16 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சு சும்மா தான் இருந்தேன், 14 வருஷமா. அந்த டைம்லலாம் இவனை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அவரெல்லாம் யோசிக்க கூட தெரியாது. இப்போ அவர் எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறாருன்னா, வீடு இல்லை சொத்து இல்லைனாலும் சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என் தகப்பனும் தாயும் எனக்காக வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நீங்க நட்டாத விருட்சத்தின் கனியை நீங்க புசிப்பீங்க பிரதர். உங்க தாய் தகப்பன் மூலமாய் கர்த்தர் உங்களை அறுவடைக்கென்று வைத்திருக்கிறார். நான் சொல்லலை இல்லை கார் எவ்வளோ ரூபாய் கொடுத்தான்னு சொன்னேன், நான் சொல்லிட்டேன். நான் கேட்டேண்ணா, ஜெபம் பண்ணா, 20 லட்சம் இருந்தால் என்னென்ன பண்ணலாம் இல்லைங்களா ஐயா? நீ வண்டி வாங்கி ஓட்டுன்றார் ஆண்டு. நான் ஆண்டோட்ட அழுத என்ன தெரியுமா, அங்கங்கே குண்டு வெடிச்சிட்டு இருக்க ஐயா, ஆனால் என்னுடைய இது தேவை கூட கிடையாது எனக்கு. நான் எங்கள் அப்பா காரை போய் எடுத்து ஓட்டுவேன். அது யாரும் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா அப்பாவுக்கும் ஓட்ட முடியாது. நான் தான் ஓட்டி, எனக்கு வேண்டாம். ஆனால் வேண்டாங்க அங்கே கொடுக்குறாரு பாரு. வேணுங்கிறதே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் வேண்டான்னு சொல்கிறேன், அதை கொடுக்குறாரு. அது எவ்வளோ எனக்கு நான் நம்பவே முடியலைங்க. இப்போ சொல்லுங்க,
நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற ஆளாக இருந்தா, இந்த சேவகர்கள் மாதிரி எகிப்தில் பாருங்கள் 2 வயசு பிள்ளையெல்லாம் கொலை பண்ணுன்னும் போது அந்த ஸ்திரீகள், அந்த பிரசவம் பார்க்குற ஸ்திரீகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணார்? உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் செழிப்பாக இருப்பாங்க, அவங்க உங்களை அழகாக பார்த்துக்குவாங்க. நீங்கள் கர்த்தருடைய வழியில் அவங்கள நடத்துங்க, கர்த்தருடைய பாதையில் நடத்துங்க. சாமுவேலை பெற்றெடுக்கிற கிருபையும் வளர்த்துகிற கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. அதில் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை, அதெல்லாம் பேசுங்க. மொய் நோட்டெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? நான் அடிக்கடி கேட்குறவருக்கு மொய் நோட்டு இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் பண்ணும்போது எழுதினோம்ல, மாமன் எவ்வளோ குத்தான் கிடையாதுன்னா நல்லது ஐயா. நிறைய பேர் பீரோ, நான் ஒரு வீட்டில் போய் பார்த்து தான் ஷாக் ஆகிட்டேன் ப்ரோ. மொய் நோட்டு எடுனாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, மொய் நோட்டு இன்னும் வச்சுருக்கீங்களா? எடுத்து அவங்க பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் எவ்வளோ கொடுத்தான்னு பாரு. 500. நம்ம 501 வைப்போம். எனக்கு இதெல்லாம் நான் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா இருக்கிறதுலே அம்மா அப்பா ரொம்ப யதார்த்தமாக செய்வாங்க. இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இதுக்கு தான் மொய் நோட்டை என்ன பண்ணுறாங்க, பத்திரமா வைக்கிறாங்க. கட்டி குத்த பிள்ளையும் மாப்பிள்ளையும் சண்டை போட்டு இருந்தாலும் மொய் நோட்டு பத்திரமா இருக்கு. ஏன்? நமக்கு ஆண்டவரே மடியில் சரிந்து விழும்படி போடுமையா, செங்கலை தான் போடுவார் ஆண்டவர் உங்கள் மடியில். நம்ம என்ன ஜெபிக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், கணக்கு பார்த்து நீங்கள் ஒருத்தனுக்கு செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு கணக்கு நிச்சயம் பார்ப்பார். யதார்த்தமாக செஞ்சுருங்க, யதார்த்தமாக இருங்க. தீமைக்கு நன்மை, இதெல்லாம் உங்கள் பிள்ளைங்க பார்த்து பழகுவாங்க. நீங்கள் எப்படி பழகிட்டீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா செய்தது, அவங்க எப்படி பழகினாங்கன்னா அவங்க தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடக்க ஆரம்பிக்கணும். என் சந்ததி ஏதோமிய சந்ததி அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வாங்கப்பட்ட சந்ததியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா இல்லையா? அப்படி பண்ணுங்க. நான் அந்த சும்மா இருந்த டைமில் அப்போ வேற என் ஒய்ஃபோட சித்தி பிள்ளைக்கு கல்யாணம். இப்போ 2 வருஷம் தான் நான் ஊழியம் வந்து, இப்போ 1.25 வருஷம் தாச்சு. இந்த ஆண்டவர் சொல்லி நடந்துட்டுருக்கு. ஊழியத்துக்குன்னு வந்து 1.5 மாதம் குழந்தையில் என் உயிர் போய், அப்புறம் எங்கள் அம்மா வந்து ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால உயிர் வந்துச்சு. அதுலேருந்து ஊழியம் வைங்க. ஆனால் உருப்படியாக செய்கிறது இப்போ தான். ஓகே, அதுக்கு முன்னாடி கல்யாணம் வந்துச்சு. அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இங்கே பாரு, இப்போ மொய் வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான் கொடுப்பேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணினா கொடுப்பேன். சரி மாமா கொடுங்க, வெயிட் பண்ணி வாங்க. நான் அந்த 4 பேருக்காக வாழ்கிறதில்ல நம்ம வாழ்க்கை. 4 பேர் என்ன பேசுவாங்க, என்னமோ பேசிட்டு போட்டோம். 4 பேர் என்ன நினைப்பாங்க, முதல்ல இந்த 4 பேர் யாருன்னு நமக்கு தெரியணும். ஒரு பாஸ்டர் அப்படி பிரசங்கம் பண்ணாருங்க, யார் அந்த 4 பேர், பெங்களூரில் இருக்கிறாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால், யார் அந்த 4 பேர் என்ன இருப்பார். அப்போ எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது தான், 4 பேர் என்ன நினைப்பாங்க பாப்பா. 4 பேருக்காகலாம் வாழ வேண்டாம், கர்த்தருக்காக பிள்ளைகளை வளர்த்தேன். மாமன் இல்லைன்னா கோவிச்சு. நம்மளுக்கு என்ன விவரம் தெரியுமா, எங்கள் ஹோமில் ஒரு பையன் வளர்ந்தான். அதுக்கப்புறம் அவங்க அக்காவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஓகே, அவங்க அக்காவுக்கு 2 பிள்ளைங்க. இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க அக்கா வந்து 50,000 கொடுத்துச்சு. நானும் என்ன மாப்பிள்ளை சொல்கிறேன், 50,000 கொடுத்தாங்களா? ஏன் சொல்கிறேன் மாப்பிள்ளை, அந்த 2 பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்கள ஆகும்போது நான் 25,000 கொடுத்தேன். அதை சேர்த்து 50,000 கொடுத்துட்டு போயிட்டேன். இது அக்காவான்னு நான் கேட்குறேன். அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 கொடுத்தாரு, இவங்க 10 வருஷம் கழிச்சு 50,000 கொடுக்குறாங்க. இது நியாயமா? 10 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 75,000 கொடுக்கணும். ஆக்சுவலாக கொடுக்கறது அப்படியே கொடுக்கறதுனால நீங்கள் 75,000 கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க. ஏதோ மீன் கூட பரவாயில்ல போல தெரியுது. நம்ம அதுக்கு மேலே ஒரு கணக்கு போட்டு, குறுக்கு கணக்கெல்லாம் போட்டு, ஏன் ஆண்டவரை இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? எனக்கு புரியலை. உங்களுக்கு புரியலை?
இதுதான் காரணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அப்பவும் எங்களுக்கு இது முடியாமல் எங்களுக்கு கல்யாண கிஃப்டாக 2 வெள்ளி டம்ளர் இவ்வளோ பெருசு வந்துச்சு. அது ஒன்றை விற்றோம் 7,000 ரூபாய் வந்துச்சு. அப்படியே கொடுத்துட்டோம். அப்போது கர்த்தர் சொல்லும் போது, கர்த்தர் நடத்துகிற பாதையில் நடக்கும்போது செம்மையான இருதயத்தோடு நீங்கள் இருந்தால் உங்கள் சந்ததிகள் தீர்க்கதரிசிகளாய், ஆசாரியர்களாய், அப்போஸ்தலர்களாய், தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டாப்பா நமக்கு தோவைக்கு போய் சேரு. ஆனால் அந்த தோவைக்கு எவ்வளோ பாவம் இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்க. இவன் செய்த குற்றம் கிடையாது. யார் செய்த குற்றம்? தோவைக்கு யாருடைய சாபத்தை சுமக்கிறாரு? ஏசாவினுடைய சாபத்தை. அந்த குழந்தை பிறக்கும்போது நல்லா அழகாக தான் இருந்துச்சு. தோவைக்கு பிறக்கும்போது அவன் அழகு செல்லம் குட்டி அப்படின்னு கொஞ்சம் நாங்கள் தோவைக்க. ஆனால் ஆவியில் யாருடைய சாபத்தை சுமந்து வந்திருக்கிறாப்புல? ஏசாவு. இது கண்ணுக்கு தெரியல பாருங்க. செயல்பாடுகள் சொல்லிக் கொடுக்கும், அவங்க பேசுகிற வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கும், கிரியைகள் சொல்லிக் கொடுக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை இப்படிதான் நீங்க கட்டணும். ஆண்டவரே, சாபத்தை முறித்தீர நன்றி ஆண்டவரே. தலைமுறை சாபத்தை முறித்த என் இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். திருப்பி நீங்க போய் மாட்டிக்க கூடாதுன்றேன். அதை இதையும் பார்த்துட்டு கோத்திரம் குலம் நோங்க இல்லைங்க, இல்லை இல்லை, இது புரியணும் நமக்கு. என்னை ஒரு ஊழியக்காரர் கேட்டார் பாருங்க, ஆழமான கேள்வி கேட்டார். உன்னை எப்படி விட்டு வச்சிருக்கிறாங்கன்னு போது எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. என்னையெல்லாம் தொடவும் முடியாது. ஏன்னா நான் எந்த பிளானும் பண்ணுறதில்லை, எல்லாம் அவர் கையில் இருக்குது. என்னை தொட்டால் ஷாக் அங்கிருந்து அடிக்கும். நான் எந்த வேலையும் பண்ணுறதில்லை. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் தெரியாது, புரியாது. நாசூக்கா நீங்களே இந்த நாசூக்கா இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. கால்குலேட்டிவாக பேசுறது எனக்கு வராது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னை அப்படி வச்சதுக்கா நன்றி அப்பா, நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க. யாரை என்னிலேருந்து தூரப்படுத்தணும் சேர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கணக்குன்ட்டேன். அதனால் அவர் செய்கிறார், சூப்பராக நடத்துகிறார். நிறைய பேர் பேச்சிலே பொடி 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 வச்சுருப்பாங்க இல்லையா? ஒரு கேள்வியிலே 1000 உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு கேட்கறதில்ல, அவங்க குலம் என்னன்னு கேட்குறாங்க. அது நமக்கு புரியல. ஃபஸ்ட்டு என் பேர் இங்கிலீஷ் பேர் பாருங்க, அவங்க முழிக்கிறாங்க. இவன் யாராக இருக்கும்? பென்னட் கிறிஸ்டோஃபரா? என்னப்பா பேர் இது? எனக்கு ஃபஸ்ட்டு புரியலங்க. உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டு பென்னட்னா ஃபுல் நேமுங்க அப்படிங்கிறாங்க. பென்னட் கிறிஸ்டோஃபர். முடியவில்லையே, கண்டுபிடிக்க முடியவில்லையே. கிறிஸ்டோஃபர்னா என்னங்க? கிறிஸ்டோஸ் ஓஃபரோஸ், கிரேக்க வார்த்தை. கிறிஸ்துவை சுமப்பவன் அர்த்தம். இதுதாங்க என் பேர் அப்படின்னு. முடியவில்லையே. யதார்த்தமா இருங்க, ஜாலியா ஆண்டவருக்குள்ள இருங்க, நன்மையை பேசுங்க. தீமை செய்யறதுக்கு ஒரு குரூப் இருக்கு, அதான் அவங்க பண்ணிட்டு போட்டோம். நம்ம நன்மையை யதார்த்தமானவைகளை நேர்த்தி 8:40 ஆயிடுச்சு. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்க செய்வார். எத்தனை பேருக்கு நேர்த்தியான இடத்துல பங்கு வேணும்? செம்மையான வழியில் நடக்கணும். தேடி உங்களுக்கு கிடைக்காது. இது டிஎன்ஏல மாறணும். உள்ள நடக்கிற விஷயம். இது வெளியிலிருந்து வர்றதில்லை. இது உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம வெளியே கனியை தேடுறோம். வேற சரி பண்ணிட்டீங்கன்னா, ரூட்டு கரெக்ட் ஆயிட்டா ஃப்ரூட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ரூட்டு கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரூட்டு கரெக்டாக இருக்கும். கொய்யா மரத்தில் கொய்யாவை போய் ஒட்டி வைக்க முடியாது, ஆமாங்களா? எங்கிருந்து ரூட்டு ஸ்ட்ராங்காக போயிடுச்சுன்னா, அதுக்கு தண்ணி நல்லா போயிடுச்சுன்னா கொய்யா பழம் சுவையாக வரும். எங்கள் செப்டிக் டேங்க் கிட்ட நிறைய கொய்யா மரம் இருந்துச்சு. நாங்கள் சர்ச் கேம்பஸ்குள்ளே செம்ம டேஸ்ட்டு. என்னடா அப்படின்னா, உரம் யார் போடுறது? அங்கே இருக்கிற 7 வீடும் உரம் போட்டு
அந்த கொய்யாக்காய் அவ்வளோ டேஸ்ட். அப்போ அந்த வேருக்கு போஷாக்கு கிடைக்கும் போது ருசியான கொய்யா பழங்கள் என்ன பண்ணுது, வருது. ப்ராப்ளம் வந்து என்னடா மரத்தில் ஒன்றையும் காணோம், என்னடா இந்த வேர் இது என்ன மண்ணில் ஏதோ பிரச்சனை, உரம் போடுறாங்க. இல்லைங்க, ரூட்டை சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. கற்றுக்கொள்கிறோம் பாருங்க, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. எதுக்கு காதை திறக்கிறோம், யாருக்கு செவி கொடுக்குறோம்? பாஸ்டர் தான் உங்கள் மெய்ப்பனாக இருக்கிறார். சபைக்கு சொல்லிட்டு போகிறேன், உங்கள் மாமா இல்லை உங்கள் பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளையை நீ பாருன்னு சொல்கிறது. தாய் மாமா அப்படின்னா இருக்கட்டும் ஒரு இடத்துல. அவர் கர்த்தருடைய பிள்ளையானா ஆலோசனை கேட்கலாம். இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பனை சொல்லுங்க கொடுத்துருக்கிறாரு. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் இருக்கணும். அது கண்டிப்பாக தலைவர்கள் இருக்கணும். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தினுடைய ஆசாரியனாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் குடும்பத்திற்கு தலையாக இருக்கிறீங்க. கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து உங்களுக்கு தலையாக இருக்கிறார். குடும்பத்துக்கு கணவன்மார்கள் தலையாக இருக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இவர் மெய்ப்பனாக இருக்கிறார் சபைக்கு, இவருக்கு கிறிஸ்து மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் பிரதான மெய்ப்பனாக இருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த தலைமுறை சாபத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களா? உபாகமம் 7:9 வாசிச்சுட்டு முடிக்க போகிறோம், அவ்வளோதான். உபாகமத்தை தேடுறீங்களோ? ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமம் 20:6 1000 தலைமுறை தான். இதுவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 1 நாளாகமும் 16:15 1 நாளாகமும் 16:15 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கியம், ஆபிரகாமோடு பேசின அவர் பண்ணின உடன்படிக்கையும். அடுத்தது வசனம், அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையும் என்றென்றைக்கும். அவருடைய உடன்படிக்கை எல்லாம் 1000 தலைமுறை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். 1000 தலைமுறை என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள். இனியெல்லாம் 1000 தலைமுறை செல்லாது. ஆனால் வருகிற ஒரு 4-5 தலைமுறையா கர்த்தருக்கு சித்தமானா அது என் பிள்ளைங்க செழிப்பாக இருக்கணும். எங்கள் நிமித்தம் எங்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே நீங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சீர் பொருந்தட்டும், என்னுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, என்னுடைய டிஎன்ஏல மாற்றம் கொண்டு வந்த இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, என்னை உள்ளும் புறமும் கழுவின இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி, என் ஆவியையும் என் ஆத்மாவையும் என் சரீரத்தையும் என் சிந்தையையும் சுத்திகரித்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், அப்பா யதார்த்தமானவைகளை பேச, நீதி உள்ளவைகளை பேச எனக்கு கிருபை செய்யுங்க. தீமைக்கு நன்மை செய்ய பழகுகிற அந்த பலனை எனக்கு தாங்க. தீமைக்கு பதிலாக தீமை அல்ல நன்மை செய்ய நான் பழகணும் ஐயா. என் பிள்ளைகள் அப்படி நன்மைக்கேற்ற வழியில், கர்த்தருக்கேற்ற வழியில் நடத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுங்க. ஒரு அன்னாள் மூலம் பிறந்த சாமுவேல், அந்த ஒரு மனுஷன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பெலிஸ்தருடைய கை இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாக வரவே இல்லையா. ஒரு மனுஷன் அப்படி தேசத்தை காக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும்னா, ஒரு மோசேவை தேசத்தை காக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் கர்த்தர் யூஸ் பண்ண முடியும்னா, உங்களை அதற்கும் அதிகமாய் அதிலும் மேலானவைகளை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபதராஷன் கர்த்தர் நல்லவர். ஆமென். எஃப் மைனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி எழும்பி நிற்கிறீங்களா? உமது திருநாமம். நல்ல கை தட்டி பாட போறோம். டெம்போ. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பது. ஓ நம்பினோரை, நல்ல கரங்களை தட்டி, உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவர். உங்களை பார்த்தவர் அப்படி சொல்லவே மாட்டார். நம்மளை பார்த்து ஏதோமியன் என்று சொல்ல மாட்டார். ஓ இயேசு மகராஜா, இயேசு மகராஜா, எங்கள் நேசா இரக்கத்தின். ஓ இயேசு மகராஜா, இரக்கத்தின் சிகரம் நீரே. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு. நன்றி இயேசுவே. உண்டு நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற. இப்படி கை தட்டுங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்குள்ளே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காய் தலைமுறை சாபத்தை முறித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை காட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா சாபங்கள் அவர் நாமம் முறிக்கும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம். நன்றி இயேசுவே. நாம் விடுதலை இயேசுவின் நாமத்தில். நமக்கில்லை என் தலைக்கு மேல. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமம் விடுதலை செய்கிற நாமம், தலைமுறை சாபங்களை முறிக்கிற நாமம், வல்லமையான வேறொரு. நன்றி ஐயா. வேறொரு நாமம். கடைசியா ஒரு முறை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை உயர்த்தி சொல்ல, இயேசு நாமம், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை